Hello friends, TNPSC Combined Technical Service Examination non-interview post notification ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு 25/2026 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ள லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 25/6/2026 12 o'clock, அதாவது 12 PM க்ளோஸ் ஆகுது. ஸோ அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் 29/6/2026 1/7/2026 வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷனை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து அசிஸ்டன்ட் ஜியாலஜி, அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட், ஸோ அசிஸ்டன்ட் இன்ஜினியர், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், இப்படி நிறைய டெசிக்னேஷன் நிறைய போஸ்ட் தந்திருக்காங்க. ஸோ டோட்டல் போஸ்ட் 461 போஸ்ட். இது வந்து ஒரு நான் இன்டர்வியூ போஸ்ட்டு. ஸோ எலிஜிபிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி ஏஜ் லிமிட், அதாவது கேண்டிடேட்ஸ் ஷுட் ஹேவ் கம்ப்ளீட்டட் த ஏஜ் ஆஃப் 21 years ஃபார் ஆல் த போஸ்ட். கேட்டகரி வைஸ் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அண்ட் ஏஜ் கன்செஷன் டீட்டெயில்ஸ் ஆர் அஸ் கிவன் பிலோ. ஸோ மேக்ஸிமம் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கலுக்கு மேக்ஸிமம் 32, அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் 32, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் 32. ஸோ எல்லா போஸ்ட்டுக்குமே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செக் பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அதாவது அசிஸ்டன்ட் ஜியாலஜிக்கு என்ன கேட்டிருக்காங்க, மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் டிகிரி இன் ஜியாலஜி ஆர் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் டிகிரி இன் அப்ளைட் ஜியாலஜி, ஓகேவா. ஸோ அப்ளைட் அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட்டுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா எம்எஸ்சி ஜியாலஜி கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் நிறைய போஸ்ட் இருக்குது, ஓகேவா. ஸோ எல்லாத்தையுமே என்னால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது, ஜஸ்ட் லைட்டாக வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓகேவா. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பேஜில் உள்ளது. அசிஸ்டன்ட் ஜியாலஜி, ஜியாலஜிஸ்ட், அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், லைப்ரரியன், அசிஸ்டன்ட் லைப்ரரியன், ஆர்கியாலஜிக்கல் ஆஃபீஸர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஆர்கியாலஜிஸ்ட், சிஸ்டம் மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர். அதுக்கப்புறம் உள்ளது ட்ரக் இன்ஸ்பெக்டர், ரிசர்ச் அசிஸ்டன்ட், பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிஷியன், அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர், ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், ஜூனியர் ஆர்கிடெக்ட், டிரான்ஸ்லேட்டர், ஜூனியர் அசிஸ்டன்ட் டைரக்டர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில். அதுக்கப்புறம் உள்ளது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில். ஸோ இது அடுத்தது நெக்ஸ்ட்டு. ஸோ நிறைய போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து ஃபஸ்ட் நீங்கள் குவாலிஃபைடாக இல்லையான்னு ஃபஸ்ட்டு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏஜை செக் பண்ணுங்கள். ஏஜ் கரெக்டாக இருந்தால் மட்டும், அதாவது ரிலாக்ஸேஷனையும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஓகேவா இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ நம்ம இப்போ ஏஜுக்கு வரோம். இது டோட்டல் வேக்கன்சிஸ், ஏஜ் லிமிட்டு தான் இருக்குது, ஓகேவா. ஸோ இதுதான் ஏஜ் லிமிட். இது வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸுக்குள்ளே ஏஜ் கன்செஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டிஎன்பிசி வெப்சைட் உள்ளாடி போய்ட்டு அதில் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு வரும், ஓகேவா. லேட்டஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் பிடிஎஃபை வந்து ஜஸ்ட் நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.